கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹண்டவத் கலப்பலோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஹீரோனோட அக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு எப்படி ஒரு டைரி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு அழகாக அந்த டைரியை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கில்லர் ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அவங்க அக்கா கூட சேர்ந்து பேசுறது பார்த்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது போல், அதனால ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டில் நம்மளுக்கு காட்டுவாங்க. எந்திரிக்கும் போது அங்கே உடஞ்சி போன பேஸ்கெட், அது போக அந்த வாட்சை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோ நோட் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் என் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சது, எனக்கு ஹெல்ப் வேணும்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லி பேசியிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே கில்லர் கிட்ட இருந்து கால் வரும். என்னம்மா நல்லா தூங்கி எந்திரிச்சாங்க போது இது உங்களுக்கு அவசியமானு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்பா நேற்று உனக்கு கொடுத்த பொருள் நல்லா யூஸ் ஆயிருக்குமேன்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் எது ஸ்டார்ட் பண்ணதும் அதை நானே முடிச்சு வைக்கும் போது எனக்கு தெரியும் அப்பா உனக்கு நிறையாவே சொல்லி கொடுத்துருக்கேன். அது போக என் பொண்ணு ரொம்பவே வளர்ந்துட்டா. ஆனால் நம்ம திரும்ப மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது நீயே ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்து சேருவேன்னு சொல்லும் போது அவங்க பண்ண டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல தில்லாக தான் பேசுவாங்க. ஆனால் பேசி முடிச்சோடனே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பயம் வரும். கையை போட்டு அப்படியே அமுக்கிட்டு இருப்பாங்க. உடனே பண்ண அந்த வாட்சை கட்டிட்டு நேற்று பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது போய் லேபில் வச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. ஹெட்டும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸில், ஹீரோன்னு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வெறும் பேப்பர் ஒர்க்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் எப்படிதான் சால்வ் பண்ண போறீங்க, ஏதாச்சும் லீட் கிடைச்சுதான்னு சொல்லிட்டு சீஃபை பார்த்து கேட்கும்போது அவர் தான் எது பண்றக்கோ விடலையே. அவர் என்ன சொல்வாரு, தாங்கி தாங்கி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்து நீ ஏதாச்சும் சொல்லிடான்னு சொல்லி கண்ணை காட்டுவாங்க. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அந்த பாஸ்ட் 1999 நடந்த கேஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு ஏதாச்சும் லீட் கிடைக்கும், இந்த பொண்ணையும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அந்த விஷயத்த வாங்கி பார்த்தீங்கன்னா சீஃபா ஆமாமா அதுக்கு தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஹெட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டேன். ஓகே ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே இந்த கேஸை முடிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிடுவாங்க. அப்போ சீஃபோ ஹீரோவை பார்த்துட்டு என்னடா இதுதான் சான்ஸ், அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு பார்க்குறியா, ஓகே நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்க அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு, ஆனால் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்சூரன்ஸா எதுக்குன்னு சொல்லும்போது ஆமாம் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு நம்ம மட்டும் போதாது, உன்னோட ஃப்ரெண்டு தானே சவுத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவர், அவர்கிட்ட போய் ஹெல்ப்பை கேருன்றுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அவருக்கு பின்னா ஹீரோனோட தாட்டாக தான் இருக்கும். ஹீரோ நம்ம கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறாங்கன்ட்டு ஹீரோயின் பண்ண அந்த ரிப்போர்ட்டை மாட்டினதாகட்டும், அந்த ஃபோட்டோ போட்டு பயந்ததாகட்டும், அந்த உடஞ்சி போன பாஸ்கெட் அந்த இடத்துல இருந்ததாகட்டும், நேற்று பயந்து போய் ஹீரோயின் வந்திருப்பாங்களே அதெல்லாம் யோசிச்சுட்டு இவங்க எதையும் மறைக்கிறாங்க என்னன்னு தான் தெரியலன்ட்டு ஹீரோயினும் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி கிவ் அப் பண்ணிடாதீங்க, நீ ரொம்ப நல்ல பர்சன்ட்டு. அதெல்லாம் யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் பண்ண காலை இக்னோர் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கில்லர் பார்ப்பாங்க. ஆக்சுவலி கில்லர் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி ட்ரெஸ் கொடுக்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்க பையன் பார்த்தா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள மீட் பண்ணுறக்காண்டி வராங்க. அதை பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ரொம்ப லக்கியில் என் பையன் பார்க்க வரான்ட்டு. அப்போ தான் யோசிச்சு பார்ப்பேன் உங்களுக்கு எந்த பசங்களும் இல்லை லக்கியில் இருக்கு. ஐயோ சார் நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க போது அப்படிலாம் இல்லை, உங்கள் லக்கு எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், என் பொண்ணும் என்கிட்ட திரும்பி வர போகிறான்ட்டு ஹீரோனை மீன் பண்ணி பண்ணா அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே இப்போ ஹீரோன் எங்கே வந்திருப்பாங்கன்னா அவங்க ஃபாரன்சிக் சியோலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவர் அங்கேருந்து அமிச்சாதான் அவங்க கொண்டு வந்த எவிடன்சஸ்லாம் வைக்க முடியும். அவ்வளோ அது வேற ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் அப்புறமா இமெயில் பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் கொஞ்சம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சரின்ட்டு வெளியில் போயிடுவார் கூப்பிட்டு வரக்காண்டி. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் அவங்க எடுத்துகிட்டு வந்த சாம்பிள்ஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு டக்குன்னு வைக்கிற சமயம் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. கரெக்டாக ஹீரோன் முடிச்சிருவாங்க. ஆனால் டோர் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்த மாதிரி இருக்கும். எப்படியோ சமாளித்து அவங்க நினச்ச விஷயத்த பண்ணி அந்த இடத்துல முடிச்சிருவாங்க. நம்மளுக்கு கிளர் தான் கட்டுவாங்க. அவங்களும் ட்ரெஸ்லாம் துவச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. கூட பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா எடுத்துட்டேன், இந்த மாதிரி கிளைம் பிரான்ச்சுன்னு சொல்லி மேலே எழுதியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அவர் வைக்கணும் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பேக்கேஜஸ் வந்திருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டாக தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்னங்க நீங்களே எடுத்துகிட்டு வந்தீங்களா, கொடுங்க நான் உள்ளே கொண்டு போய் வச்சிடுறேன்பாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கீழே தான் அந்த பாக்ஸை மறைச்சி வச்சிருப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸை பற்றி பேசணும்னு சொல்லி விசாரிச்சு தெரியாமல் அவருக்கு தெரியாமல் பேக்கேஜ் அங்கே வச்சுட்டு வந்துருவாரு. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல லேடி சீனியர் இருப்பாங்க. என்னம்மா அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, நான் ரீடெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன் அந்த கேஸுக்காண்டின்னு சொல்லும்போது ஓ கேஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்தோடனே கால் பண்ண சொன்னேன், ஆனால் உன் கால் எனக்கு ரீச் ஆகலை, அதனால ஹீரோக்கு கால் பண்ணி அதில் அந்த ட்ரக் கிடைச்ச விஷயத்த சொன்னங்கும் போது ஹீரோயின் மூஞ்சி பார்த்தீங்கன்னா மாறிடும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி அந்த ட்ரக்ஸை பற்றி சொன்னான். நீ ஏதாச்சும் ரிப்போர்ட்டை மாற்றிட்டியான்னு சொல்லும்போது நான் எதுக்கு அந்த மாதிரி மாற்ற போகிறேன், நான் என் சைடில் கரெக்டாக தான் இருந்தேன், அவர் தெரியாமல் படிக்காமல் இருந்திருக்காங்க போது ஓஹோ அவ்வளோ பெரிய கேஸ் ஹேண்டில் பண்ணுறது படிக்காமல் மிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன், சரி இருந்துட்டு போதும், இனி நம்ம அதை பற்றி ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏன்னா
பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபாரன்சிக்கை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம், அதை விட பெரிய விஷயத்த நீ டீல் பண்ண போகிறங்கும் போது இன்னும் கல்பிட்ட பிடிக்கலைங்கும் போது அது அவங்க பாடு பிடிச்சிட்டு போகிறாங்க. நீ அந்த ட்ரக் கேஸ் ஞாபகம் இருக்கா, அந்த பெரிய செலிபிரிட்டியோட ட்ரக் கேஸ், அதில் நீ கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கு, அதை நீ சால்வ் பண்ணல. அதனால தான் டேரக்டர் பார்த்தோம் அதுலேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு. அதுக்காண்டி தான் இந்த ஃப்ளாஸ்லாம் எனக்கு வச்சிருக்கேன், உன்னோட கடைசி நாளாக கூட இது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ் வைக்கும்போது ஹீரோனுக்கு டோட்டலாக ஃபேஸ் மாறும். எனக்கு ஃப்ளாஸ்லாம் பிடிக்காதுங்கும் போது எனக்கு தெரியாதுமான்ட்டு இந்த மாதிரி நீ சியோலுக்கு வந்து டேரக்டர் உன்கிட்ட பேசணும்னாரு, மீட் பண்ணிடு ஓகேவான்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோனுக்கு இருக்கிற கடுப்பில் அந்த ஃபிளாட் பேஸை பற்றி அப்படியே கீழே தள்ளி உடச்சிருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் சீனியர் தான் காட்டுவாங்க. அதை சீஃப் சொல்லியிருப்பா இல்லையா, சதன் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்ட்டு. ஹீரோட சீனியர் தான் இவர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியருக்கு தான் வாய்ப்பு இருக்கு, என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன், ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு மாதிரி சோகமாக பார்த்தீங்கன்னா ஹீரோ சீனியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இந்த மாதிரி நம்ம கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கும், அதை எடுத்து காட்டுவார். அப்படி இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓகே ஹீரோக்கு கால் பண்ணி பேசலான்னு கால் பண்ணும்போது இவங்களோட ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா யாரோ கால் பண்ணுவாங்க. அப்படி இந்த சைடு அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருந்திருக்குன்னா ஹீரோயின் அந்த சூக்கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த பாடியை போட்டு, அந்த வீடியோ தான் அங்கே வந்திருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, என்ன இங்கே ஹீரோயின் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினையும் டேரக்டர் தான் காட்டுவாங்க. டேரக்டர் தான் கால் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறக்காண்டி என்ன சொல்வார்னா, இனி பார்த்தீங்கன்னா அந்த கொலைகேஸை நீ ஃபாலோ பண்ண வேண்டாமா, அங்கேருந்து நீ வந்துருங்கம்பாங்க. ஹீரோயின் இல்லை இந்த மாதிரி நம்ம டீம் மெம்பர் இறந்து போயிருக்காங்க, நான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவேங்க போது இல்லை உனக்கு அதை விட பெரிய கேஸ் டீல் பண்ணுறதுக்கு வேண்டியது இருக்கு, அந்த ட்ரக் கேஸில் நீ மாற்ற மாதிரி இருக்கேன், அது என்ன நீ பார்க்கணும்ல, அதனால தான் உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறீங்க போது நான் ஏன் அதை ஹேண்டில் பண்ணும், அதை நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கேன்னு சொன்னீங்க, நான் ஏன் அதை பண்ணுங்கும் போது இல்லைம்மா நான் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணிட்டேன், நீ தானே கேஸ் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்தா அதனால நீ தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கும் போது எனக்கு செமையாக கோவம் வரும். ஆக்சுவலி இவங்க அந்த கேஸை பற்றி பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க போல, அதை ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கேஸில் மாற்ற மாதிரி இருந்தால் உங்களையும் சேர்த்து தான் மாட்டி விடுவேன், நடக்கிறத பார்த்துக்கலாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பற்றி அங்கேருந்து போவாங்க. இவரும் என்னடா இந்த பொண்ணால பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோனா அதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பார்த்தா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஃபாரன்சிக் டீம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண போறாங்களாமான்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது ஹீரோ உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோனை கால் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஆஃபீஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கும். அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களாமா, அதனால பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்றதுக்காண்டி உங்க ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோன்னு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க எதுக்கு என் ஆஃபீஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ரைட்ஸ் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே எடுக்காதீங்க அங்கேயே வச்சுட்டு போங்க அப்படிங்கும்போது இல்லை நாங்கள் ஆடிட் பண்ணி ஆவோம், நீங்கள் இந்த கேஸில் தப்பு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பண்ண கேஸில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நான் தப்பு பண்ணலேன்னு தெரிய வந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தா டாக்டரோ அம்மா வந்திருப்பாங்க. ஏன்னா ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்கன்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் எல்லா பக்கமே அது போயிட்டு இருக்கும். அதனால அவங்களும் கோமா வந்துட்டு என் பையன் வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டே உன் சீனியர் தானே நீ இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. ஹீரோனும் உங்களுக்கு தெரியுமா நான் இருந்த இடத்துல உங்க பையன் இருக்க வேண்டியது, அவன் இறந்து போயிட்டனால இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், உண்மை எதுன்னு தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்காதீங்கம்மாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ல ட்ரக் கிடைச்சிருக்கும், ஆனால் இவங்க சீனியர் அண்ட் டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெப்புடேஷனான ஆள், அதனால ட்ரக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அது பொய்ன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும், அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். ஆனால் அவங்க அம்மா பண்ண இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியாது. ஹீரோனை பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க, உன்னால தான் என் பையன் செத்து போனாங்கன்ட்டு. ஹீரோனும் பார்த்தா கோவமா இந்த மாதிரி உண்மை எதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க, உண்மை தெரிய வந்தா நீங்க தான் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கலவரம் நடந்துட்டு இருக்கும். அந்த ஆன்டியும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோனை ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்குறதா இருந்திருக்கும், ஆனால் அவர் இறந்து போனதுனால தான் ஹீரோயினை பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த பஸ் கான்வர்சேஷனில் கூட இந்த கேஸை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்க போகிறேன்னு இருப்பாங்க. ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, அதை இன்னும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ளேம் எல்லாத்தையும் மேலே பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்படியே நமக்கு போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோன் ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க, அது எந்த வீடுன்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். அதுதான் அந்த கல்பேட்டை பிடிக்க போயிருப்பாங்க அந்த வீடு தானே. உடனே பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் அந்த வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்படியே நம்மளுக்கு இதை சைடு ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா மெர்சியாக இருக்கும். அசிஸ்டன்ட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், நீங்கள் அதை பண்ணலாம் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். ஹீரோன் அதை பார்த்துட்டு இருக்க சமயம் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வருவாங்க. அசிஸ்டண்ட்டை பார்த்து இங்கே நாங்கள் கொஞ்சம் பேசணும், நீங்கள் வெளியில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனை பார்த்து நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோனும் இந்த மாதிரி அந்த ஃபாரன்சிக்கை வித்ட்ரா பண்ண தானே, அதை பற்றி நீங்கள் எங்கள் டேரக்டர் கிட்ட பேசிக்கோங்கன்ட்டு ஹீரோன் அங்கேருந்து போகிற சமயம் ஹீரோ பார்த்தா ஹீரோனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அதெல்லாம் மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது
ஹீரோனும் என்னது மறைச்சேன் இப்போ இந்த கேஸ் வெளியில் வந்தோடனே நான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸை மறைச்சதை நீங்கள் கேட்குறீங்களா, அதில் ட்ரக்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும், உங்களால் கல்பிரிட்டை பிடிச்சிருக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் எனக்கு எபிலிட்டிஸ் கிடையாது, நான் கம்மியான எலிபிலிட்டி உள்ளவன் தான். ஆனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பாஸ்கெட் கிடச்சிது, அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் பயந்தீங்க. அப்புறம் தேர்ட் பாடி உங்கள் வீட்டு முன்னாடி கிடச்சிது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோ இன்சிடென்ஸா, நீங்கள் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரன் முன்னாடி இது மாதிரி நான் இருந்தது இல்லைம்பாங்க. அது போக அந்த ஃபோட்டோவில் இருந்த பேக்ரவுண்ட் அது அந்த போட்டுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ஏன் நீங்கள் மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரன் தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது ஹீரோன்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்த்துன்னா அந்த பென்ட்ரைவில் ஃபோட்டோ பார்த்துருப்பாங்களே அதை காட்டிட்டு இந்த இடத்துக்கு எதுக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோன் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு நான் ஆன்சர் ஏற்கனவே பண்ணிட்டேன்பாங்க. ஹீரோ அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் கேஸில் கொடுத்த எல்லாத்தையுமே நம்பி ஃபுல் மாதிரி நான் சுற்றிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் நீங்கள் இந்த உண்மைகளெல்லாம் சொல்லலாமேங்கும் போது ஹீரோயின் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியும் தானே, ஏன் என்கிட்டேருந்து இதெல்லாம் மறைக்கிறீங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தை எதுவுமே என்னால் நம்ப முடியலைன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் அப்போ இனி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் என்ன சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்குங்கும் போது ஹீரோ அப்போ சொல்லுங்கள் உண்மை எது, நான் நம்புற மாதிரி உண்மையை எனக்கு சொல்லுங்கும் போது ஹீரோயின் கொலைகாரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி மீட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு பாஸ்டில் நடந்ததை காட்டுவாங்க. ஹீரோனோட அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருந்திருக்கும், அதான் இப்போ உடஞ்சு போயிருந்தேன், அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க சமயமே பார்த்தீங்கன்னா கில்லர் உள்ள வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்றது இவ்வளோ பார்த்து பேசாதோ உனக்கு ஆபத்தான் முடிஞ்சிடும்ட்டு அக்காவை பார்த்தீங்கன்னா தலை இழுத்துட்டு போயிடுவாங்க. வெளியில வச்சு ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வச்சே பூட்டிடுவாங்க. ஹீரோன் உள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அக்காவை ஏன்பா இப்படி பண்றீங்க, நான் தான்ப்பா வந்துட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இப்போ நம்ம ஹீரோயின் அழுதுட்டே பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டுருப்பாரு இந்த ஃபோட்டோல இருந்தது யாருன்ட்டு, அது உங்களுக்கு தெரியும் தானேன்ட்டு. அந்த விஷயத்துல யோசிச்சு அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா இமேஜினேஷன்ல எல்லாம் தெரியற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு தான் வந்து நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் தான் காட்டுவாங்க. அதான் அந்த வீடு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அங்க போய் பார்த்தா அதான் உங்க கலவரமே நடந்திருக்கும் இல்லையா, பிரெட் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல அந்த ட்ரக்ஸ் இருக்கும், அது போக ஒரு கேலபிள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு பதிவுப்பட்டிருக்கும். ஏன்னா அது பண்ண ஹீரோனோட ஸ்கேலபிள், இது அவங்க அம்மா கொடுத்ததான் இருக்கும். அதனால தான் ஹீரோனோட இனிஷியல் இருக்கும். ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. இந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரும், இந்த மாதிரி அம்மா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சரி நம்மளுக்கு கில்லரி ஹவுஸ் ஓனர் ஆன்டின்னு தான் காட்டுவாங்க. அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பையன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருப்பாங்க. அப்போ கில்லர் என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி பசங்க கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க, ஏன்னா அவங்க சைல்ட்ஹுட் எல்லாம் நம்ம தானே, மெமரிஸ் நம்ம தானே இருக்கும், அதனால கண்டிப்பாக வருவாங்க, ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க போவார். என்ன பண்ணுறது பசங்களா போயிட்டாங்க, நம்ம தானே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ போவார். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்க. அப்போதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்க சமயம் அம்மா தான் பண்ண அந்த ஸ்கெலப்பில் கையில் கொடுத்து இந்த மாதிரி இதை வச்சு நிறைய பேர் உயிரை நீ காப்பாற்றணுமா, அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம், ஏன்னா நீ ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் பார்த்தா இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. நமக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. டீம் மெம்பர்ஸ் அண்ட் சீஃப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது போய் அங்கே பிளட் எல்லாம் இருந்திருக்கு, பாடி எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த கல்பெட் இறந்து போயிட்டானா யார் கொலை பண்ணியிருப்பா, ஹீரோனுக்கு இந்த வீடியோக்கு இந்த கேஸுக்கு என்னதான் சம்மந்தம்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஹீரோ பார்த்தா ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாரு, என்னடா இங்கே நடக்குதுன்ட்டு. சீஃபும் பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இப்போ நம்மளால எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது, அங்கே சண்டை நடந்திருக்கு, நம்மளுக்கு சில எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் பாடி இன்னுமே கிடைக்கல. மேபி ஹீரோயின் சொல்லி தாங்கிட்டு ஹீரோயினோ அதில் கல்பிரிட்டோ யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், நமக்கு எந்த கிளியர் எவிடன்ஸும் கிடைக்கல, நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க சமயமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் வரும். ஹீரோனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பிளட் சாம்பிள் பண்ண அந்த கல்பிரிட்டோட தான், அது போக அந்த ஸ்கேலப்பிள் ஒன்று கொடுத்தீங்களே அது அந்த கிரைம் இடத்துலேருந்து தான் கிடச்சிதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் ஏன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது பண்ணால் ஹீரோனோடது, ஹீரோன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க இனிஷியல் கூட அதில் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஹீரோ ஓகேங்க நான் நாளைக்கு வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. அப்போ சீஃபும் அப்போ கொலகாரி ஹீரோயினான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினை பார்த்தா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அவங்க அக்கா ஒரு கதை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, அப்பா கூட்டிகிட்டு போயிருப்பா இல்லையா, அதை பார்த்து தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனாலும் அவங்க அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு ஹீரோனுக்கு அந்த கதை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. என்னை மன்னிச்சிடுமா, என்னால் தான் பார்த்தா அப்பா ஒன்று திட்டி இந்த மாதிரி பூட்டி வச்சுட்டாரு, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த கடையோட முடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், அதனால தான் நான் உங்கள் கையில் கிடச்சிருக்கேன், என்னை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ண அவங்க அம்மா கையை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே கிளம்புவாங்க ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணுறக்காண்டி. அப்புறம் ஹீரோயின் பண்ணா அவங்க அம்மாவோட தலகாணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க சமயம் கீழே வந்து ஒரு டைரி மாதிரி கிடைக்கும். அதை ஹீரோயின் சின்ன வயசில் பண்ணியிருப்பாங்களே அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போதான் எங்களுக்கு தெரிய வரும் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணா கில்லர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, அந்த வேக்ஸ், அந்த ட்ரக்ஸ் வாங்கினதுக்கான பில்லு. ஹீரோயின் பார்த்து ஓகே நம்ம ஃப்ரேம் பண்ண
பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரெடி ஆவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கும் அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனும் அவங்க அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியில் போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ வரதை பார்ப்பாங்க. சைடில் டிவேட் ஆகி போகும்போது ஹீரோ பண்ணா ஹீரோயின் போகிறத பார்த்துவாங்க. டீம் மெம்பர்ஸை போய் உள்ளே பார்க்க சொல்லிட்டு இவங்க ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு தெரியாமல் வெளியில வந்து போயிடுவாங்க. ஹீரோவும் வெளியே வந்து பார்த்தா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி பார்த்துட்டு இருக்க சமயம் டீம் மெம்பர்ஸும் வந்து இவ்வளோ நேரம் இங்கே தான் ஹீரோயின் இருந்திருக்காங்க, இப்போதான் எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லி நர்ஸ் சொன்னாங்கம்பாங்க. ஓகே இப்போ நம்ம பிரிஞ்சு தெரியல, நீங்கள் போய் ஃபாரன்சிக் லேப்லையும் அவங்க வீட்லேயும் செக் பண்ணுங்க, நாங்கள் ஒரு இடத்துல போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தீம் பிரிச்சு விடுவாங்க. ஹீரோயின் எங்க வந்திருப்பாங்கன்னா அந்த கேமரா மட்டும் வச்சு ஒரு ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோருக்கு வந்துட்டு அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா உன்னோட பர்த்டே சர்ப்ரைஸ் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்துட்டு திரும்பி அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுவாங்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் பார்ப்பாங்க. நர்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கான்சியஸ் வந்தா அவங்க பொண்ணை பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காட் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்துல யோசிச்சுட்டு இருக்கும்போது சீனியரும் வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அந்த போர்ட் ஏரியாவுக்கு போகலாம், அங்கே போனால் நமக்கு ஏதாச்சும் லீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சீனியர் கிட்ட சொல்லும்போது சீனியரும் வா அதையும் ஒரு பார்வை பார்த்தலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா 2 பேரும் கிளம்புவாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு டீம் மெம்பர்ஸ் 2 பேர்த்து தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அந்த ஊரில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க இல்லையா, அங்கே ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேஸ்கெட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஒரு பாட்டு இருக்கும். அதை பார்த்து எல்லாத்துக்குமே பார்த்தா வாமிட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எங்கேயும் போய் மறைய முடியாத மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடு ஹீரோ சீனியரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் சின்ன வயசாக தங்கியிருந்த போது ஒரு வீடு இருக்கும்ல, ஆக்சுவலாக அது வீடு கிடையாது, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஹீரோயின் வீட்டிலேருந்து ஒரு பாடி மாதிரி கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பிளட் மாதிரி இருக்கும், ஆனால் அது பிளட் கிடையாது, அது ஒரு பெயிண்ட் தான், இது ஊற்றி 2 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சீனியர் சொல்லும்போது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டான ஷூ ஒன்று பார்த்துருப்பாங்க, அது போல் கால் தேக்கி நடந்த மாதிரி இருக்கும். இது அந்த லாண்ட்ரி ஷாப்பில் உள்ள மிஸ்டர் சா தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த சா காட்டுவாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவரை தான் பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. கடைக்குள்ளே வரும்போது அவரும் என்னம்மா ரொம்ப லேட்டாக வந்திருக்க, சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி நின்று கத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு குத்தலான்னு பார்க்கும்போது அவர் கையை வச்சு பார்த்தா பிடிச்சிருவாரு. அவர் கையில நல்லாவே காயப்பட்டிருக்கும். ஹீரோனோ உன் கையால எனக்கு ஃபுட் சர்வ் பண்ண போறியா, ஏன் அம்மாவை எதுக்குடா போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு போட்டு அந்த இடத்துல செமையா அடிச்சுட்டு பேப்பர்லாம் எடுத்து மூஞ்சிலாம் சுற்றி கொலை பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அவன் மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துருவாங்க. ஹீரோனோ உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது இவ்வளோ பார்த்தோன்னா அவரை போட்டு செமையா அடிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோனை பிடிச்சிட்டு இவர் ஒரு ஊசி போடுவார் இல்லையா எல்லாத்தையும் மயக்கமாக்கிறதுக்கு, அந்த ஊசியை பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு போட்டு வெல்கம் பேக் டு ஹோம் என் பொண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஹீவில் மாதிரி சிரிப்பார். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 3 எபிசோடு தான், என்னென்ன ஆக போதும் நானும் வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை.